நான் வேண்டல. நம்ம முகமது இப்போ அவன் தெரிஞ்சிட்டான். அவன் தெரிஞ்சு உண்மையிலே அல்லாட அவன் தப்பா செஞ்சுட்டான். ஜமாத் செய்யலன்னு ஜமாத் செய்யல. திட்டிலும் பார்க்க நான் கோயில் திருவிழா பட்டாசு போட்டான் டமா 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 டம்னு அங்கே அல்லாஹ் பட்டாசு டப்ப 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 பார்த்தேன். ஓ சொர்க்கம் நரகம் இதுதான் போல தெரியுது. சொர்க்கத்தையும் நரகத்தை லைவா பார்க்கணும்னா பட்டாசு போடுற நரகம், தொழுற இடம் சொர்க்கம், ரெண்டையும் ஜாண்டு கொடுக்குறாங்க ஒரு இடத்த வச்சு. இப்போ எப்படி கொடுத்துட்டாங்கன்னா பள்ளிவாசல் மேலே மண்டபம், இங்கேருந்து இந்த பாலம் அப்படியே ஜாண்டு சொர்க்கம் நரகம் வந்து அப்படி இணைஞ்சி மேலே அல்லாஹ் அடியார்கள் கீழே, மேலே வந்து அல்லாஹ்வுடைய திண்ணிகள் கூட்டம் மேலே. இது எங்கேருந்து படித்தோம்? எவ்வளோ பெரிய ஆபத்தான காரியத்தை செஞ்சிருக்கோம். நான் உங்கள்ட்ட வெக்கப்படுற மாதிரி கேட்டேன். நீ இந்து சமுதாய மக்கள் அவங்க தாங்கள் மதிக்கிற கோயிலுக்கு மேலாக மண்டபம் இருந்தால் நீ காட்டு. நான் கேட்டேன். காட்டணும். அவங்களுடைய ஆகம விதிப்படி மேலே எதுவும் கெட்டக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? கோயில் இருக்க விமானத்தை தவிர ஆகம விதிப்படி மேலே மண்டபம் கெட்டக்கூடாது. ரெண்டாவது, கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு மேலே எங்கேயா கல்யாண மண்டபம் இருக்கா? நம்மளை விட டாம்பிகமாக திருமணத்தை நடத்த கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எங்காச்சும் நடத்துறாங்களா? மண்டபத்தில் இருக்கா? இல்லை. அவங்க மேரேஜ் பத்திரிக்கா கோயிலில் வச்சு சிம்பிளா முதல்ல மாதிரி போயிட்டே இருப்பாங்க. கோயிலில் சிம்பிளா நம்ம என்ன பண்ணோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை பள்ளிவாசல் நடத்துங்க இடத்துல சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? திருமணத்தை பள்ளிவாசல் நடத்துங்கள். ஏன் தெரியுமா? பள்ளிவாசல் அனாச்சாரம் இருக்காது. ஏன் இருக்காது? ஆணுக்கு ஒரு பயம் இருக்கும், பெண்ணுக்கு ஒரு பயம் இருக்கும். இங்கே சப்தங்கள் உயர்த்தப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஆலயங்கள்ல சப்தங்கள் உயர்த்தப்படக்கூடாது என்ற விதி இருக்கு. ஆகவே என்ன செய்ய மாட்டான்? அவங்க சத்தம் போட மாட்டான். திருமணத்தை எளிமையாக நடத்தும். இங்கே தான் பேண்டு வாசிக்கான், பட்டாசு போடுதான், டிஜிட்டல் பேனர் வைக்கான், வாழை கொலை கட்டுதான், மேலே குடிச்சவன் குடிக்காதவன் மேலே பள்ளிவாசல் மேலே பார்க்க அவனும் தண்ணி அப்படி மாமாங்க சாப்பிட்டில மாமா அவன் நம்மளே கேட்கான். சாப்பிட்டில மாமா நீ சாப்பிட்டியப்பா போப்பா ரத்து காலி. ஒரே பாதை, ஒரே வாசல், ஆணும் ஏறுது பெண்ணு இறங்கலாம், பெண்ணு ஏறுது ஆண் இறங்கலாம். பார்த்து நமக்கு தலையே சுத்து. என்னப்பா நம்ம சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள வந்துட்டோமா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன். மாயா பஜாருக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பான அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் பாதுகாக்கப்படணும். எப்படி? பரிசுத்தத்தால் தக்குவாவின் இறையச்சத்தின் அடிப்படையில் பாதுகாக்கப்படணும். ஆனால் அங்கே என்ன இல்லை? நிச்சயமாக அது இல்லை. அடுத்தால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பள்ளிவாசல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற இடமா இருக்கணும். பிரச்சனைகளுக்கு, சமூக பிரச்சனைகள் தீர்வு காண்ற இடமாக அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் இருக்கணும். அப்படி இருக்கா? அன்னைக்கு பள்ளிவாசல்ல ஒரே வார்த்தை, தம்பி இங்க வா, கணவன் மனைவி பிரச்சனையா அங்கே வாப்பா, அவன் நமக்கு அடங்க மாட்டா, இவனு நமக்கு அடங்க மாட்டான், ரெண்டு பேரும் நேர மகளிருக்கு போங்கம்மா. ஒரே வார்த்தை, எஸ்கேப். அல்லது நீ போ, அங்கே தௌஹீத் ஜமாத் இருக்கு, தமுமுக இருக்கு, எஸ்டிபி இருக்கு, ட்ரிபிள்எம்கே இருக்கு, இவங்கள்ட்ட போங்கப்பா, இவங்கள்ட்ட போங்கப்பா, இவங்கள்ட்ட போங்கப்பா. நம்ம உள்ளே சேர்த்து வைக்கிறது மட்டும்தான்ப்பா. நம்ம அதை தர எதுவும் செய்ய முடியாதுப்பா. அல்லாஹ் பயந்த மாதிரி பேசுவான். குமர் விஷயத்தில் நாங்கள் ரொம்ப அல்லாஹ் பயப்படுவோம்ப்பா. நீ எவ்வளோப்பா வாங்கணும் அவனுக்கு? அது ஒரு 30 பவுனு. குமர் விஷயத்தில் அல்லாஹ் பயப்படுதான். எதுக்கு? சேர்த்து தான் வைப்பாங்களாம், பிரிக்க மாட்டாங்களாம். அவன் ஆண்மை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லையா, குடிகாரப்பையா முள்ள மாதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பிரிச்சுலாம் விட முடியாதுப்பா, பிரிச்சுலாம் விட முடியாது. அப்போ என்ன செய்வீங்க? சேர்த்து வைப்பீங்களா? எப்படி சேர்த்து வைப்பீங்க? உங்கள் பிள்ளைக்கு எப்படி சேர்த்து வச்சிங்க? என் பிள்ளைக்கு சேர்த்து வச்சோம். எப்படி? 100 பவுன் நகை, 5 லட்ச ரூபா ரொக்கம், ஒரு 1000 பிச்சைக்காரர்களுக்கு சோறு, அடிபட்டு. ஆமாம், அதில் சைவ பிச்சைக்காரர்கள் அசைவ பிச்சைக்காரர் பிரிப்பாங்க. இப்போ பிரிச்சாச்சு. இந்த ஹார்ட் பேஷண்ட்டில் வந்து நிறைய பேர் தான் சைவ பிச்சைக்காரர்கள். நாங்கள் மணமகன் சார்பாக, வீட்டு சார்பாக, எப்படின்னா கத்தி முனையில் மிரட்டுற மாதிரி தானே. ஒருத்தன் என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான், நான் என்ன சொன்னாலும் செய்வான். அப்படி சூழ்நிலை ஆகிட்டு அப்படின்னு என்ன செய்வான்? தான் தப்பிக்க என்னவெல்லாம் பண்ணமுடா. பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டில் மாட்டிட்டான். என்ன அர்த்தம்? டீலுக்கு ஒத்து வரலைன்னா நிற்கா கிடையாது. அப்போ என்ன செய்வான்? எவ்வளோ பேர் சாப்பிடணும்? 1000 பேர் வருவான். அப்படியா பாய்? 1000மா? மண்டபம் பத்தாத. பெரிய மண்டபம் இப்படி, பெரிய மண்டபம் இப்படியா? சைவம் எவ்வளவு? சைவம் ஒரு 100, அசைவம் 900. அப்போ என்ன அர்த்தம்? 1000 பிச்சைக்காரன், 1000 பிச்சைக்காரன் என்ன செய்ய? மாப்பிள்ளை வீட்டு சார்பாக போனான். மிரட்டி தானே கேட்கான், மிரட்டி தானே கேட்கான். வெக்கம் இல்லை. ஒரு முஸ்லீம் எப்படி சாப்பிடணும்? சுயமரியாதைடா. இந்த மார்க்கம் சுயமரியாதையை கற்றுக் கொடுத்துச்சு. இவன் என்ன பண்ணிட்டான்? பத்திரிக்கை வச்சா போய் கண்ணை ஒத்திட்டு திங்கான். எவ்வளோ வாங்கினா, எதுக்கு வாங்கினா, ஏன் வாங்கினா, எதுக்கு கிடையாது. அங்கே ஒரு ஆரம்பிச்சா உட்காந்துட்டோம். அமீன் மூசா சப்ரா போல் வாழ்க, யூசுப் சுலைபா போல் வாழ்க, உன்னைய போட்டு அறுக்க. அடுத்தால அது சொல்லலாம், பள்ளிவாசல் வந்து இப்போ வெள்ளம் ஏற்படுது, புயல் இயற்கை சீற்றம் ஏற்படுது, இது மாதிரி போர் ஏற்படுது, அங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டு இங்கே வராங்க. அப்படி என்றால் பள்ளிவாசல்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கூறும் இடமாக, பள்ளிவாசல் அவர்களுக்கு அடைக்கலம் கூடிய இடமாக இருக்க வேண்டும். எப்படின்னா, உக்கல் உரையினால் ஒரு கூட்டத்தார் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒட்டகத்தை கூட கொடுத்து மேய்ச்சிடுங்க, அதோட பாலை பருகிடுங்க, நீங்கள் அதில் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, அதை மேய்ச்சிடுங்க சொல்லி விட்டாங்க. அவனை என்ன பண்ணிட்டான்?
அந்த கூட்டம் ஒட்டகத்தை ஓட்டிட்டு போயிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தி கிடைச்ச உடனே அவங்க சொன்னாங்க, இவன்ட கண்ணை சூடு போட்டுட்டாங்க. இந்த கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபவியில நீண்ட ஆட்கள் தங்க வைத்து ஒரு அடைக்கலம் கொடுத்தார்கள். நன்றி கட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, கண்ணில் சூடு போட சொல்லிட்டாங்க. அடுத்தால அறிவிப்பு, விழிப்புணர்வு அறிவிப்பு செய்வதற்கு ஏற்ற இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசல்ல என்னைக்காவது ஜும்மால பள்ளிவாசல் சார்பாக நோட்டீஸ் போட்டு, ஜமாத்தார்களே அல்லது ஊர் பொதுமக்களே, இந்த மாதிரி டெங்கு காய்ச்சல் பரவுது, நாம் என்ன செய்யணும், டெங்கு ப்ரிகாஷன் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கு நாம செய்யணும், நோயை பரப்பக்கூடாது. அதனால கறிகிரி தின்னா நல்ல வாயை கொப்பளிங்கோ, எச்சியெல்லாம் கண்ட இடத்துல போடாதீங்க, இது கார்பரேஷன் வண்டி குப்பையை கரெக்டாக கொட்டுங்க, நைட்டு பாத்திரத்தை தண்ணியை போட்டு மூடி வைங்க, நல்ல தண்ணியை திறந்து வைக்காதீங்க, தண்ணி தேங்க விடாதீங்க என்று பள்ளிவாசல் இன்றைக்கா சொல்லியிருக்கா? பள்ளிவாசல சொல்லலை. ஏன்னா விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய இடம் தான் பள்ளிவாசல். அப்படியே மருத்துவ முகாம்கள் நடத்தியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்ம செய்யல. அதனால பள்ளிவாசல் செஞ்சுட்டு எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய சொன்னாங்க அதை செய்யல. ஒன்லி சடங்குகள் நடத்தணுமா? தொழுதையா, நோம்புக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துனியா, அப்புறம் அந்த பாத்தியா இந்த பாத்தியாக்கு பூந்தி வாங்கி கொடுத்தியா, மொழுது வந்துச்சுன்னா நினைச்சோம் பூவை கட்டி விட்டு ரூம்ல புள்ள சமைஞ்ச மாதிரி பச்சை துணியை கட்டி விட்டுருவான். அந்த மாதிரி நினைச்சு வீட்டில் ரூம் அடைச்சி போட்டு 10 நாள் உள்ளே இறங்குதுமா, என்ன இறங்குதுன்னு தெரியல, ஒன்றும் இறங்கின மாதிரி தெரியல. அல்லாவுடைய லகனத்தான் இறங்கும். அது ஒரு 4-10 நிமிஷம் உட்காந்து ஏமாந்து நினைச்சுவான். சின்ன பேருக்குலாம் பூந்தி வாங்கி கொடுத்து எல்லாம் வாதுங்களான்னு சொல்லி சின்ன பேரில் கொடுத்தோடனே வீட்டில் தாய்மாருக்கு ஒரு இளவும் தெரியாது. இந்த பையா பூந்தியை கொண்டு வந்து இல்லைத்தா பூந்தி அம்மா கொஞ்சம் கொண்டு வரல, தப்பு இருக்கு, இல்லை அம்மாவுக்கு மறக்காமல் கொண்டு வரல, நன்மையை கொண்டு வரல, அவன் எம்மா தான் தப்பு இருக்கு. பாவத்தை அஜர் நிமிஷம் பேக்கிங் பண்ணி விட்டு கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் பெயரால் செஞ்சு சிறுக்கை வச்சு நாசம் பண்ணி விட்டானுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசல் இதெல்லாம் செய்ய சொல்லணும். அடுத்தால பள்ளிவாசல்ல என்ன செய்யறதுன்னா லைட்டு போடுறது. என்ன லைட்டு? வெளியே லைட்டு போட்டு, எனக்கு திடீர்னு திருச்செந்தூர் கோயிலா அல்லது பள்ளிவாசலா அல்லது ரோமன் கத்தோலிக் சர்ச்சான்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு லைட்டை போட்டுருவான். என்னன்னா ஒரே ஒரு வித்தியாசம் காட்டும். சொர்க்கத்தை ரொம்ப நம்புறோன்னு பார்த்தா பச்சை லைட்டாக போடுவாங்க. பச்சை லைட்டு ரசூல்லா சொல்லியிருக்காங்க போல, நீங்கள் சொர்க்கத்து லைட்டு பச்சை லைட்டு தான், இதை தான் நீங்கள் போடணும்னு சொன்ன மாதிரி முஸ்லீம்னு அடையாளம் காட்டும். என்ன பச்சை லைட்டாக போட்டான். ஒரு வருஷம் டிசம்பர் 24 இவங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவுன்னு வந்துட்டு இவங்களுக்கு கணக்கு அண்ணன் பண்ணிட்டான். பள்ளிவாசல் ஃபுல்லாக பச்சை லைட்டை தொங்க விட்டான். கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ண, டைம் முடிஞ்சுட்டா அப்போ 24 நமக்கு முஸ்லீம்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க பாய்மார் சங்கத்தில் இருந்து நமக்கு இன்றைக்கி லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு பாய்மார் சங்கத்தில் முடிவு பண்ணி பச்சை லைட்டை தொங்க விட்டாங்க. எங்கள் மிலிட்டரியில் பள்ளிவாசலுக்கும் ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 300 அடி தான் கரெக்டாக டிஸ்டன்ஸ் இருக்குது. 300 அடி தான். 24 நைட்டு அவங்களுக்கு என்னது கிறிஸ்மஸ் நைட்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் லைட்டெலாம் போட்டு கொஞ்சம் லைட்டு சீரியல் லைட்டு மஞ்சள் கலர் சாட்டை வச்சாங்கன்னா அவங்க கொஞ்சம் பச்சையை ஜாயிண்ட் பண்ணி இந்த பச்சையை அந்த பச்சையை இணைச்சிட்டான். இவனும் லைலத்துல் கத்ர் 12 மணிக்கு மேலாம் இறங்கும்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். சர்ச்சுக்கு போனவன் என்ன பண்ணிட்டான், நேராக 10-20 பொம்பளையில் காரில் இறங்கி நேராக பள்ளியாசில் வந்துட்டே இருந்தாங்க. இப்போ கிறிஸ்டின்லாம் எப்போ தாடி தப்பி வைக்க ஆரம்பித்தாங்கோ அப்படின்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நான் அங்கே அடிக்க பார்த்துக்கிட்டே இருந்தேன். வந்துட்டானா இதுதான் எதிர்பார்த்தவா அப்படின்னு உடனே நாங்கள் போனேன். மேடம் இது பள்ளிவாசல் முஸ்லீம்கள் சாய்மார்கள் பாய்மார்கள் தொழுகிற இடம். நீங்கள் உங்கள் சர்ச்சை நேராக அப்படி போய் தெக்க போனீங்கன்னா அங்கே இருக்குது. அப்போ இவங்க ஏன் லைட் போட்டுருக்காங்க, நீங்கள் போட மாட்டீங்க? மேடம் உங்களுக்கு புரிஞ்சுது லைட் போட மாட்டோம்னு, இந்த பேர்களுக்கு புரியலை. அவளுக்கு புரிஞ்சுட்டு முஸ்லீம் லைட் போட மாட்டாங்களே அவங்க ஏன் போட்டாங்க, இந்த பாய்மார்கள் மாற்றி சங்கம் ரூல்ஸ் மாற்றிட்டாங்க, பச்சை லைட் போடலான்னு இவங்க ஜமாத்தில் முடிவு பண்ணிட்டாங்க. பச்சை லைட்டை போட்டு சர்ச்சை எது பள்ளியாசல்னு தெரியாமல் ஆகிட்டான். இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்வாவை கொடுத்தாங்க. என்ன ஃபத்வான்னா, அஸ்ஸிஃபா கிதாபுல் அஸ்ஸிஃபாங்கிற புத்தகத்தில் தெளிவாக சொன்னாங்க, பள்ளிவாசலை விளக்குகளால் அலங்கரிப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராம் ஆக்கியுள்ளான், தடை செஞ்சிட்டாங்க. இது ஹராம்னு சொன்னாங்க. பள்ளிவாசலை விளக்குகளை அலங்கரிக்கும் பாருங்க, இது ஹராம். அப்படியே நீங்க சீரியல் லைட்டை விட்டுட்டு நல்லா கவனிச்சுக்கணும், உங்களுக்கு வெளிச்சம் தான் முக்கியம். சீரியல் லைட்டை விட்டுட்டு அப்படியே அது அகல் விளக்கா மாத்தி பாருங்க, எப்படி இருக்கும்னு. எப்படி இருக்கும்? திருவண்ணாமலை கோயில் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? அவங்கள்ட்ட கேளுங்க, ஏன் மண்டை கண்டனுல ஏன்டா மின்சாரத்தையும் செலவு பண்ணி அல்லாஹ்வுடைய சாபத்தை விலைக்கு வாங்கி இந்த மின் விளக்குக்கு பதிலாக அகல் விளக்கை வச்சு பாரு, வெளிச்சத்துக்கு தான் வைக்கிற, அகல் விளக்கை தூக்கி வச்சு பாரு, அதில் தீப்பந்தத்தை கொளுத்தி பாரு, எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? எப்படி இருக்கும்? திருவண்ணாமலை கோயில் மாதிரியே இருக்கும். இந்த அறிவுகட்ட ஜென்மங்களுக்கு, இந்த ஆலிம்சாமார்களுக்கு அன்னைக்கு என்ன கவலை தெரியுமா? 16 பை வச்ச ஜிப்பா தைக்கணும். அன்னைக்கு கவலைப்படும். ஒரு பை கூட குறைஞ்சிடக்கூடாது. எண்ணி பார்ப்பான், பல ஜிப்பாக்கள் வச்சிருப்பான்.
அதில் 16 பை உள்ள ஜிப்பாவை தேடணும். ஏன் நான் லைலத்துல் கத்ர் ரெண்டுக்கு அப்படி டிச் அடிப்பானோம். அஜரத்து அஜரத் இந்த பை இங்கே போடு இங்கே போடு இங்கே போடு கொல்ல அடி பார்த்தேன்னு அப்படியே அசரத்து வந்து எப்படி பண்ணோம் ஸ்பைடர் மேன் மாதிரியே இருப்பேன். ஏன்னா ரூபா டைட்டாக நிரம்பி குடியவே முடியாது. ரூபா பை ஏறிட்டுனா துவா 24 துவாவை பார்த்தீங்கன்னா நல்லா தொண்டெல்லாம் கத்தி பால்கள்லாம் இது பணங்கள் கண்டெல்லாம் போட்டு குடி அல்லா ரஹ்மானே இந்த ஜமாத்தை விட்டுறது அப்படியே என் கூட நகத்தில் ஒன்று தள்ளிடு மொத்தமாக தள்ளிடு எவனும் மிஸ் ஆகக்கூடாது அப்படி ஓதுவார். ஏன்னா ஆலிம் சாஹுல்லா என்ன செஞ்சிட்டான், உட்கார்ந்து மக்களுக்கு சத்தியத்தை போதி ஹலால் ஹராம் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக பள்ளி வாசல்களை சடங்கு சமுதாயங்களை உருவாக்கி காசாக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளை அல்லாஹ் சொன்னானே அவர்கள் நினைச்சுவாங்க அற்ப காசுகளுக்காக மார்க்கத்தை விட்டு விடுவார்கள். அல்லாஹ் சொன்னான். யூதன் செஞ்ச அதே சேட்டையை இந்த சமுதாயத்துடைய தலைவர்கள் செய்தானா இல்லையா? நீங்க மறுக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் என்ன தெரியுமா, கிதாபுல் அல்லாஹுடைய வேதத்தை கையில தூக்கிட்டா போதும் இவனுக்கு அரபி தெரியாதுமா. உடனே என்ன சொல்லுவான், அவனுக்கு அரபி தெரியாதுதா இப்படியே சொல்லி இந்த சமூகத்தின் மார்க்க சட்டங்களை மக்கள் அறிந்து கொள்வதை விட்டும் மார்க்க சட்டங்களை மக்கள் பின்பற்றதை விட்டும் என்ன செஞ்சான், தடை செஞ்சு கொண்டு போயிட்டான். பார்த்து எங்கெல்லாம் மார்க்கத்துக்கு முரணா எங்கெல்லாம் பேருக்கா நீங்க பார்த்துட்டே வாங்க. அடுத்தால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கியாமத் நாளுடைய 5 அடையாளம் தொடரா இருக்கும். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, ஒண்ணு பெருமை அடிக்கிற இறை இல்லத்தை கட்டுவார்கள். ஃபர்ஸ்ட் அடையாளம் என்ன தெரியுமா, பெருமை அடிக்கிற இறை இல்லங்கள் பள்ளிவாசலை கட்டுவார்கள். எங்க பள்ளிவாசல் மாதிரி முடியுமா என்று கேட்பார்கள். அடுத்தால உலக அற்ப பொருளுக்காக மார்க்கத்தை விற்பார்கள். 2வது கண்டிஷன். 3வது உயிர் உடைமை சுயமரியாதையை இவர்கள் பறிப்பார்கள். பறிக்கலாம் இல்லையா, சுயமரியாதை பறிக்கலாம் இல்லையா? நிக்கா என்ற பெயரால் ஏழை மக்கள் பெண் பிள்ளைகளை பெற்ற மக்கள் லெட்டர் பேட்ல பள்ளிவாசல அடிச்சு கொடுத்து பள்ளிவாசல் வாசல்ல சலாம் கொடுத்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் பெண் மக்களை பெற்றிருக்கிறேன், என் பெண் பிள்ளையை கட்டி கொடுப்பதற்கு வசதி இல்லை, ஆகவே தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லி தன் சுயமரியாதை இலக்க வைத்து லெட்டர் பேட கொடுத்த கேடுகட்ட ஜமாத்தார்களே, சுயமரியாதை நீ பறிக்கலையா? நீ மகர் கொடுத்து மனம் படிக்கிற சட்டத்தை ஸ்ட்ராங் ஆக்கியிருந்தா அல்லாஹ் அக்பர் என்று ஓதி கொடுத்தானே, பள்ளிவாசல சத்தம் எழுப்பினானே முஅஸ்ஸின். எத்தனை பள்ளிவாசல மோதினார் போய் பிச்சை எடுக்கான் தெரியுமா, தர்மம் எடுக்கான் தெரியுமா? உன் பள்ளிவாசல் லெட்டர் பேட வச்சுக்கிட்டு முஸ்லிமுடைய சுயமரியாதை பறித்த கேடுகட்டவர்களே, உனக்கு தாடியும் தொப்பியும் ஜிப்பாவும் வேட்டியும், அல்லாஹ்வை பயந்துகொள், அல்லாஹ்வை பயந்துகோ. அல்லாஹ் உன்னுடைய தோற்றத்தை பார்க்க மாட்டான், உன் தோற்றத்தை அவன் பார்க்க மாட்டான். காரணம் அவன் தான் அவனுக்கு செல்வத்தை கொடுத்தான். 2000 கொடுத்த வேற சட்டை, 200 கொடுத்தா வேற சட்டை, 80 போட்ட வேற சட்டை, துட்டு அவன் தான் கொடுக்கான் அவனுக்கு. அல்லாஹ் எதை தெரியுமா பார்ப்பான், இந்த தக்வா இறையச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறானே. எத்தனை முஸ்லிமுடைய சுயமரியாதை பள்ளிவாசல கெடுத்துட்டீங்க. எத்தனை பிள்ளைகள் கணவனை இல்ல, 3-4 பொம்பளை பிள்ளை வெள்ளை துணியை போத்திட்டு கோசா போட்டு வாசல்ல வந்து பாவா என் பிள்ளைய கட்டி கொடுக்க முடியல, என் குமருக்கு கட்டி கொடுங்க, அதுக்கு வசதி இல்ல, பள்ளிவாசம் தொட்டு கொடுங்க, வெக்கம் இல்லாம 2000 டன் கூட எழுதுறேன். உன் ஜமாத்துல மானங்கட்ட ஜமாத்துக்கு மகர் கொடுத்து மனம் எடுக்கிற ஆம்பளை உருவாக்க சக்தி இல்லைன்னா பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடு, அந்த பள்ளிவாசல் எங்கள்கிட்ட கூட இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மகர் கொடுத்து மனம் வைக்கிற ஆம்பளை தவிர எவனையும் பள்ளிவாசல உள்ள விட மாட்டோம். கரிஜனி சமுதாயம் எவன் கூட்டாலும் முன் சப்பில் உட்காந்து திங்கிறது தலைவராங்க பாவம் செய்யறதுக்கு முன்னாடி கூப்பிடான் வைக்கலாம் இருக்கிறது. செயலர் நீங்க தான் கட்டாயம் நரகத்தையும் கூட முதல்ல வரணும். பக்தி தொழில் கொடுக்கிறவன் அடுத்தால இருக்கு. பெண்களிடம் சிறுக்கு அதிகரிக்கும். 5 விஷயம் தொடராக இருந்தாங்க. 1 பெருமை அடைக்கும் பள்ளிவாசல்கள், 2வது உலக அற்ப பொருளுக்காக மார்க்கத்தை விற்பார்கள், 3வது உயிர் உடைமை சுயமரியாதை இவர்கள் பறிப்பார்கள், 4வதாக பெண்களிடம் சிறுக்கு அதிகரிக்கும். இருக்கா இல்லையா? பொம்பளை பிள்ளைகள்ட்ட சிறுக்கு தட்டை தூக்கிட்டு போறா, விளக்க தூக்கிட்டு போறா, எங்க போய் விளக்கு என்ன ஊத்து தூக்கு செடியை தூக்கிட்டு போறா, வியாழக்கிழமை சாயங்காலம் ஆட்டிக்கிழமை சாயங்காலம் மாச்சினா எண்ணெயை தூக்கிட்டு போயிட வேண்டிய சைத்தான் டிவிக்கு போய் ஊத்து 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 தலையெல்லாம் ஆறி பூசு, எல்லாம் ஆறி பிள்ளை இல்லையா வயிற்றுல போட்டு பூசு இல்லை. அந்த நேரத்து வரை எங்க காம்பவுண்டர் ஒரு முஸ்லீம் பிள்ளை 1 மாசமா ஆத்தங்கர தர்கால படுத்து உருண்டு இருக்கு, டக்கர உள்ள உருண்டு இருக்கு, மூஞ்சே பனியன் கடலாம் மாறிட்டு இருக்கு, ஆள் வெள்ளை வெள்ளைன்னு என்னன்னு கண்டுபிடிச்சு விசாரிச்சு பார்த்தோம்னா ஆத்தங்கர தர்கால போய் புள்ள வேணும் உருண்டு இருக்கான். புள்ள வேணும் புருஷன் வந்து ரூமுக்குள்ளேயே எட்டி பார்த்து இருந்திருக்கான். ஏன் உருண்டு புள்ள புருஷன் ரூமுக்குள்ள இருந்து இவன் உருண்டா எப்படி உள்ள வரும்? அடிப்படை கூட இல்லை. நீ என்ன செய்யணும்? கவுன்ஸ் தெரியல, டாக்டரை செக்அப் பண்ணு. அதுக்கும் டாக்டர் வச்சிருக்கான், அவுலியா டாக்டர் வச்சிருக்கான். குத்துபு சுல்தான், சையது இப்ராஹிம், சயீது ஒலிலான் யார் வாடியில டாக்டர் ஒருத்தர் இருக்காருங்க.
கம்பவுண்டர் இருக்காரு, நர்ஸு தான் இல்லை போல தெரியுது, ஏன் அதுக்கும் வச்சிருக்கான். இப்போ இங்கே ஓகேவால வச்சுக்குவேன், ஹையர் அப்பீலுக்கு போயிடுவாங்க, சுப்ரீம் கோர்ட் அங்கே போயிடுவாங்க, எங்க கீழக்கரை. அங்கே இல்லைன்னா மேலே இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, நாகூர், அதை விட்டு அஜ்மீர் தர்கா. சைத்தான் கூட்டம். இந்த பெண் பொம்பளைகள் மார்க்கம் தெரியாது, இவங்க நினைச்சாங்க ஷிர்கினுடைய கோட்டையில போய் தாயத்து தகடு என்ன என்று பொம்பளை அழிந்து போவா, சோசியம் சகுனம் பார்ப்பது எல்லா கிட்டகாரித்து பெண்கள் முன்னிட்டு செய்வார்கள். ஆம்பளை உட்காந்துருவான், என்னத்தா எனக்கு விருப்பம் இல்லைதான், அவ விரும்புதா, அவ விரும்புதா, அவ விருப்பம் போல வேற வேண்டியதான, ஆமா வேற வேண்டிதான், வேற வேண்டிதான், வேற வேண்டிதான். மலக்குள் மௌத் வந்து ரூஹே வெளியவா, அப்போ பொண்டாட்டி சொல்ல முடியாது, ஒன்னே தான் கொண்டு முதுகிலும் மார்பிலும் பலமாக அடிப்பார்கள். ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பெரும் பாவத்தை பெண்கள் செய்வார்கள். ஐந்தாவதாக அல்லாஹ் என்று கூட கூற முடியாத நிலை வரும். அப்படி வந்துட்டா பெண்கள்கிட்ட இருப்பதான், யா அல்லாஹ் பொம்பளை அதிகம் சொல்றதே கிடையாது. யா முஹியத்தீன், யா பாவா, யா சைத்தான் பீவி, இங்க தானே இருக்கு, போக முடியானே. யா சைத்தான் பீவி, யா பாவா, யா பூவா, அல்லாஹ் விட்டாச்சு. இல்லைன்னா ஜாயிண்ட் அடிக்கிறது, ஜாயிண்ட் அடிச்சு எங்க நன்னி இப்படி சொல்லுவா, யா அல்லாஹ் யா கரீம் யா ரஹ்மான் யா முஹிதீன் பா, யா அல்லாஹ் யா கரீம் யா முஹிதீனா, அதான் இணை வைத்தல். வச்சுட்டா கடைசி வரைக்கும் என் நன்னிலாம் பள்ளியாசில் போனதை நான் பார்த்ததே இல்லை. ஹக்கா சொல்லுங்க, என் நன்னி தொழுதை நான் பார்த்தது கிடையாது. எங்கள் நன்னா பள்ளிக்கு போன பார்த்து அவர் என்ன செய்வார், எப்போ பார்த்தாலும் யா ஹபீப் யா மகி யா ரஹீம் இப்படி ஒதுக்கே இருந்தார் ஒழிய அவருக்கு மார்க்கம் தெரியாது. எங்கள் வீட்டில் நன்னி நன்னாட்டை வந்து எங்கள் ஆலிம்சா வருவார், அஜரத்து வருவார், அவர் ஓதாத பாதிகாக்களே கிடையாது. அவர் அங்கேயும் உச்ச முட்டையும் குஸ்காவும் நெய்ச்சரும் நின்று நெஞ்சொலியோட மௌத்தாய் போனார். ஆனால் கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, நீ தொழலைனா சொர்க்கம் கிடையாது, நீ தொழலைனா சொர்க்கம் கிடையாது, கடைசி வரைக்கும் சொல்லலை. பாத்தியா ஓதுனா பைபாஸில் சொர்க்கம் போயலாம் என்று சொல்லி கொடுத்தார். அதனால் எங்கள் தெரு பொம்பளை நான் தொழுதே கிடையாது, ஒன்லி பைபாஸ் ரிங் ரோட்லேயே வர்றது. எப்படி அஜரத்தை கூப்பிட்டு 100 ருபீஸ் தான், கொஞ்சம் நேச்சர் வச்சு 100 ருபீஸ் அஜரத்துக்கு கொடுத்து 2 முட்டையை அவிச்சு வச்சாச்சுன்னா அஜரத்தை அப்படியே ஸ்மெல் பாட்டு விளையாடும் மாதிரியே வருவார். காசு வரை இப்படி அடிச்சு கீழே போட்டு அஜரத்து ஒண்டா செய்தி இப்படி இன்னைக்கு உதவியாச்சு போ கொண்டா அடிச்சு கொண்டா 100 ருபீஸ் போனால் வீட்டில் எல்லா முசிபத்தும் பேரும் கொல்லப்படாது. முசிபத்து அப்போ தான் வரும், ஏன்னா வாயில் ஒன்று செய்தி இப்படி எச்சில் துப்பிருப்பான். கிருமி நோய் கிருமி லேட்டாக தான் வேலை 3 நாள் கழிச்சு அஃபெக்ட் பண்ணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பொம்பளை நினைச்சிட்டான். இது கியாமத் 5 அடையாளங்களில் மெயின். ஃபர்ஸ்ட் விஷயம், பெருமைக்காக பள்ளி வாசல்கள் எழுப்பப்படும். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? பெருமைக்காக பள்ளிவாசல் கட்டுகிறார், இவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அடுத்தால இறை இல்லங்களில் சப்தங்கள் உயரக்கூடாது, இறை இல்லங்களில் சப்தம் போட்டு பேசக்கூடாது. எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அமர்ந்திருக்காங்க, பள்ளிவாசல ஒருவருடைய பொருள் தொலைஞ்சு போயிட்டு, ஒருவருடைய ஒரு பொருள் தொலைந்து போனது. அவர் என்ன செய்யறாரு, சத்தம் போட்டு சொல்றாரு, இந்த பொருளை யாராவது கண்டிங்கன்னா சத்தம் போட்டு கேட்காரு. அல்லாஹுடைய தூதருக்கு கண்கள் செவந்துட்டு, இவ்வளவு அவருடைய பொருள், அல்லாஹ் அவருக்கு அந்த பொருளை தந்தான், அது இறை இல்லத்தில் தொலைஞ்சு காணாமல் போகுது. அவர் கேட்காரு, என்னுடைய பொருள் இங்கே தொலைந்து போனது, யாரா இருந்தா தாங்கன்னு கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வந்துட்டு அவங்களுக்கு, இந்த பொருள் தொலைந்து போகட்டும். என்ன சொன்னாங்க, பள்ளிவாசல்ல இந்த காணாமல் போன பொருள் அப்படி அழிந்து போகட்டும், அது உனக்கு திருப்பி கிடைக்கவே கூடாது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்று உங்கள் குரல்களை சப்தமாக எழுப்புவதற்காக பள்ளிவாசல்கள் எழுப்பப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பள்ளிவாசல்ல சத்தம் மட்டும் பேசக்கூடாது, கத்தக்கூடாது, கூப்பாடு போடக்கூடாது பள்ளிவாசல்ல. அப்ப மேல நீங்க கல்யாண மண்டபம் வச்சா என்ன நடக்கும், என்ன நடக்கும்? சாரமாதையில் ஒரு கல்யாண மண்டபத்தில் சண்டை லைவா நடந்துச்சு. என்னன்னா, மாப்பிள்ளையோடைய அண்ணனுக்கு சாப்பாட்டில் வந்து கறி வைக்கும்போது 2 துண்டு குறையா வச்சிட்டான். சண்டையை பார்க்கணும். சண்டைனா இவன் தட்டத்துக்கு அங்கட்டிக்கான், இவன் தட்டத்துக்கு பொண்ணுட்டுக்காரன் அங்கட்டிக்கான், 2 பேரும் பயங்கர போர்க்குளம், உகது போர் மாதிரி ஆயிட்டு. அங்க ரத்த கறி, இங்க இறைச்சி கறி, ஃபுல்லா என்ன பண்ணிட்டான், அடிச்சு நிமிந்துட்டான். சத்தம் பார்த்தேன்னா கொலவெறி தாக்குதல். அன்னைக்கு தான் கரெக்டா டவுன்ல என்ன நடந்துச்சு, மருத்துவ முகாம் நடந்துச்சு. யாருக்கா டவுன்ல கண் சிகிச்சை முகாம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஃபோன் வருது, உங்க முக்கியமான ஆள் ஒருவர் அங்கே சண்டையை விளக்குத்திட்டு இருக்காரு அப்படின்னா. யார் சண்டை எங்கன்னு கேட்டேன், கல்யாண மண்டபத்துலன்னா. என்னடா சண்டை? போனை போட்டா, அண்ணுல அது வந்து மாப்பிள்ளை அண்ணனுக்கு கறியை கொஞ்சம் குறையா வச்சிட்டாங்களாம், 2 பேரும் அடிச்சானுவா, நான் பூந்து தடுத்து விட்டாங்க நம்மால். அப்போ சண்டை நடக்குமா இல்லையா? கறிக்கு சண்டை போடுவான், டாக்ஸாவுக்கு சண்டை போடுவான், எல்லா அசிங்கமும் மேலே நடக்கும். பள்ளிவாசல்ல இவனால் நிம்மதியாக தொழ முடியுமா? தொழ முடியாது. பள்ளிவாசலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, கத்தி கூப்பாடு போடக்கூடாது. பள்ளிவாசலுக்குள்ள கத்தி கூப்பாடு போடக்கூடாது. அல்லாஹுடைய பெயரை மனசுக்குள்ள உச்சரிக்கணும். இவன் என்ன செய்யறான், நான் சொன்னோம்ல, 24 ராத்திரி ஆரம்பிப்பான 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவான்.
அது என்னென்ன ராகம்லாம் உண்டு அத்தனை ராகத்திலையும் கத்து 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 கத்துன்னு கத்தி அடுத்த லைலத்தில் கத்துருக்கு தான் வருவான் அடுத்தால. இதுக்கிடையில் பள்ளி வாசலில் என்ன நடக்கும்? ஆமாம், அன்னைக்கு போய் லீவு, அன்னைக்கு போய் தொண்டை கட்டிட்டு போகிறவன் தான் வீட்டில் மொத்த லைலத்தில் கத்திரி கேட்ச் பண்ணி பை நிறைய வாங்கிட்டு போய் அவன் அம்மாங்க என்னத்தா மகனே தொழுதியும் அவன் தொண்டெல்லாம் கட்டிட்டு பார்த்தியா ஃபுல் திக்கர் தான். ஃபுல் திக்கர் போட்டு அடிச்சான். அடுத்த நினச்சிப்பான் பார் கொஞ்சம் பேர் இருக்கான், நேராக பள்ளிவாசல் வருவான். வந்தவன் அவன் எந்த திக்கரு எதுவுமே கலந்து வந்தவனே சைடில் படுத்திருப்பான். டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னது? சகர் சாப்பாடு. 27ஆம் கிழமைக்கு பெருமை அடிக்கிற கூப்பிட்டு இருக்கான். இன்னைக்கு ஏன் சாப்பாடு தான் தா ஹோட்டலில் போகிற தான் நீங்கள் சாப்பாடு வந்துடணும், நீ அம்மா சாப்பாடு தான், நீ பெரிய பிச்சைக்காரன், நீ கட்டாயம் வந்துடணும், உன் குடும்பம் பிச்சைக்காரன், நீ குடும்பம் வந்துடணும் என்ன அப்படி சொல்லுவான். வந்து அங்கே வந்து அப்படி இருப்பான். அப்படி அவரு கறிவிங்க இவரு கறிவிங்க ரூபா கட்டை வெக்கங்கட்டை திங்கிறவனு இருக்கான், போடுறவனு இப்படி தான் இருக்கான். போடுறவனு வெக்கங்கட்டை இப்படி போடுதான், கர்வத்தில் போடுதான். திங்கன்னு வெக்கங்கட்டிக்கும் கொஞ்சம் பேர் இருக்கான். பல்லு கிள்ளு தேய்க்கிறது முகங்கள் எதுவுமே டங்குன்னு டேக்ஸா தட்டியாசுனா தள்ளிட்டு வந்து லைனில் உட்காந்துருப்பான். அள்ளி அப்பி தின்னுட்டு அல்லாஹ் அக்பர் பாங்க சொன்னவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாங்க சொன்னவுடன் எவன் எதிர்த்து செய்ய தெளிகிறான் அவன் தான் சைத்தான், அடையாளம் பாருங்கன்னாங்க. அல்லாஹ் அக்பர் பாங்க சொன்னவன் அப்படி எந்திப்பான், அப்படியே போவான். எங்கடா போற? வயிற்றுக்கு சரி, கொஞ்சம் வயிற்றுக்கு சரியில்லைத்தான், ஒரு நாளைக்கு திங்கணும், ஒரு நாளைக்கு திங்கணும்டா அடுத்த எழுத்துக்கு எதிர்ப்பு சேர்த்துதுன்னா அப்போ தொழுவே கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாங்க சொன்னால் எதிர் செய்ய போகிறான்னா அப்போ பள்ளிவாசல் என்ன நினைச்சிருங்க நீங்கள்? சஹர்ன்ற பேரால மகத்தான பாவத்தை அரங்கேற்றுகிறார்கள். மகத்தான பாவம். பள்ளிவாசலில் கத்தி ஒரு கூட்டம் இல்லல்லா 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 ஒரு குட்டி சமாய் கறி எழுக்கிற மாதிரி ஃபைட் பண்ணுவான். இல்லல்லா அப்படி டியூன்லாம் போடும். அச்சரத்து பணக்கில் கண்டு கொண்டால பால் கொண்டால கொண்டால அச்சரத்து இன்னைக்கு திக்கர் அச்சரத்து திக்கர் அப்படிமா அவர் தாங்க முடியாது. அவர் பைய பார்ப்பாரு, திக்கர் ஒன்றும் சரியா இல்லையே, இங்கே வெயிட் ஆனது அவருக்கு திக்கரு, திக்கர் ஃபுல்லானவனும் அவர் ஆமாம் அன்னைக்கு அது சூழ் அது ஒரு ராகம் போடுவார் இருப்பார் சுபஹானல்லாஹ் ஆடு. அவன் மறுநாள் பார்த்தா இந்த காக்கா கூட்டமாக ஒரு பேர் இருக்க மாட்டான், ஒரு பேர் இருக்க மாட்டான். பள்ளிவாசல் என்ன விளங்கி வச்சிருக்கோம்? பள்ளிவாசல் கூப்பாடு ஒரு இடமாக மாறிய வழிய இவாதத் செய்கிற இடம் அல்ல. எத்தனை பேர் இரவு தொழுகை எது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நின்ற நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் படுத்த இரவு நேரங்களில் தன் விழாப்புறங்களை படுக்கையை விட்டு எழுப்பி அல்லாஹ்கள் தியானிப்பார்கள், இரவு நின்று வணங்குவார்கள், அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவ மன்னிப்பை தேடி அவர்கள் அழுவார்கள். அல்லாஹ் சொன்னான் பள்ளிவாசல் அப்படியே அழுதுகிட்டா இருக்கும். சிரிச்சி குமார ஒரு கூட்டம் வெளியே உட்காந்து படத்தை பற்றி பேசாம அஜித் தளபதி விஜய் ஒரு கூட்டம் வெளியே இருக்கும். இளைஞர் பட்டாலும் ஒரு கூட்டம் சோத்து சட்டையை சுற்றி வருவான். ஒரு 10-50 கிலோ உட்காந்து இல்லல்லாம் கத்தி கூப்பாடு இப்படி பல வெரைட்டிகளாக சுற்றிட்டு இருப்பான். அன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். ரம்ஜானை கூட புது ட்ரெஸ் போட மாட்டான். இவன் அன்னைக்கு நிச்சயமா கத்தனா பண்ண மாதிரி வேட்டையை பிடிச்சிக்கிட்டே வருவான். முனியை பிடிச்சிக்கிட்டே நான் புது ட்ரெஸ் போட்டுக்கானா முன்னாடி தட்டிடக்கூடாது பற்றியா முனியை பிடிச்சிக்கிட்டே வருவான். என்னன்னா புது ட்ரெஸ்ஸு அம்மா லைலத்துக்கு தமிழில் போடணும். அம்மாக்காரி மார்க்கத்தில் பெரிய முத்தனை ஞானி அம்மா ஐடியா கொடுப்பா, இவன் போட்டு வருவான். இந்த பள்ளி வாசல்கள் எல்லாம் காமெடிகள் கூத்துக்கள் நடக்கிற இடமாக ஜாதிய சங்கங்களை கொண்டு நடைபெற்றார்கள். அல்லாஹ்வுடைய இல்லங்கள் அப்படி இல்லை. அடுத்தால பள்ளிவாசலில் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா திலவாத்துன்னு சொல்லக்கூடிய அருள்முறை திருக்குரானை ஓதலாம். அல்லாஹ்வுடைய அருள்முறை வேதங்களை அங்கே ஓதலாம். அடுத்தால அல்லாஹ்வை தஸ்பீ செய்யலாம், அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீ செய்யலாம். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய கலாமை குத்பா என்னும் ஜும்மா உரைகள் அல்லது மார்க்க சொற்பொழிகள் பள்ளிவாசல் நிகழ்த்தலாமே தவிர வேற காரியங்களுக்கு பள்ளிவாசலை நாம் என்ன செய்யக்கூடாது, உலக விஷயங்களுக்காக நாம் பயன்படுத்துவது கூடாது. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் பேசுவதும் வியாபாரம் பள்ளிவாசலுக்குள்ளே பேசுவதையும் வியாபாரம் செய்வதையும் தடை செய்தார்கள். ரெண்டையுமே நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் தடை பண்ணாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, வியாபாரம் பேசவும் கூடாது. இங்க நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, பள்ளிவாசலில் ஜங்ஷன் பள்ளிவாசலில் காத்தே உள்ள வராது. எப்படின்ட்டான்னா சுத்தி அடைச்சிருப்பான். ஸ்டார் எலக்ட்ரிக்கல்ஸ், ஸ்டார் ஆப்டிக்கல்ஸ், ஸ்டார் மியூசிக்கல்ஸ், ஸ்டார் பிடி, ஸ்டார் கஞ்சா ஒன்றும் போடலை, ஃபுல்லாக போடு, ஒரே போர்டு, ஒரே சுத்தி 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 விளம்பர போர்டு. அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். பரக்கத்தை இல்லைன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு எதை தடை செஞ்சாங்க தெரியுமா? கடை தெருவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய இடம். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய அன்பு அருளை பெறுகிற இடம்னு சொன்னாங்க. இவன் என்ன செஞ்சிட்டான்? கடை தெருவில் அவ்வளோ போர்டையும் கொண்டு செஞ்சிட்டான், பள்ளிவாசலை கொண்டு கட்டி விட்டுட்டான். எல்லா போர்டு விளம்பரம் பள்ளிவாசலை. இந்த ஜோல்னா கூப்பிட்டு இருக்கான் பாரு, இவன் 4 மாசம்னா அல்லாஹ்வின் பாதையில் கிளம்பிட்டுமா, குதிரை கிளம்பி மூச்சு குதிரை உரிமிக்கிட்டு வருதுமா, நிற்காது ஃபீ சபிலில்லாதாம்மா. பள்ளிவாசலில் உட்காந்து ஃபோன் நினைச்சுவான், இவ்வளோ அல்லாஹ்வின் பாதையில் வந்துட்டானா. பள்ளிவாசலில் ஃபோன் என்னது, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் 4 மாதம் தான் இங்கே இருக்கேன். அப்படியா, அங்கே கோழி 100 கோழி அனுப்பிடு,
இங்கே 300 கோடி அனுப்பிடு, அவன் சர்க்கரை 60 வாங்கிடு, என் மாவட்டுக்கு பணியாரம் அனுப்பி வச்சிரு, என் மருமன் வந்தால் ரூம் போட்டு கொடுத்துரு, என் முண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் படுக்கா நீ கொண்டு சேர்த்துரு. எல்லாம் பள்ளியாசிரியர் எங்கே வச்சாச்சு? பள்ளியாசிரியர் உட்காந்து எனக்கு ஃபீஸ் அபில் இல்லாமல் இவங்க அல்லான் பாதையில் வந்து அப்படியே மூமிகளை பிடிச்சி திருத்தாங்களாம். பள்ளிவாசல் இவங்களுக்கு சலுகை எப்படி? பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு செல்லை ஆன் பண்ணி இவனு சரி 4 மாதம் 10 நாள் ஃபீஸ் அபில் இல்லாமல், ஆனால் பள்ளிவாசலில் உட்காந்து செய்யறது அவ்வளோ தொழிலுக்கு லைவாக பேசுறது உட்காந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தாங்க, இது தடை செஞ்சாங்களா இல்லையா? வியாபாரம் தடை செய்யப்பட்டிருக்கலாம், நீங்கள் பேசக்கூடாதுல்ல. உனக்கு 10 நிமிஷம் பொத்திக்கிட்டு பள்ளிவாசல் இருக்க முடியல, உங்களால் இருக்க முடியல. 10 நிமிஷம் ஒருத்தன் ஜங்ஷன் வழியில் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹ்வின் ஆலயத்துகள் தொழுகைக்காக வந்திருப்பவர்களே, அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது உலக விஷயங்கள் உங்களுக்கு எதற்கு? ஆக தொலைபேசி ஆஃப் செய்யுங்கள் அப்படின்னு போட்டு போர்டு வச்சு கீழே சன் ஆப்டிகல்ஸ் கீழே. இவன் ஏடா வியாபாரம் தடை செய்யப்பட்டு உலக விஷயம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. சன் ஆப்டிகல் விளம்பரம் எங்கே? நான் போய் சொன்னா பாருங்க, தொழுமிடம் இருக்கா ஜங்ஷன்ல, தனியாக தொழுமிடம் இருக்கும். இங்கே யாரும் உறங்கக்கூடாதுன்னு போர்டு எழுதி போட்டிருக்கா. அந்த இடத்துல அந்த தூணை நீங்க பாருங்க, நான் சொன்ன வாசம் இருக்கா, அந்த போர்டு இருக்கா நீங்க பார்த்துட்டு. நான் எல்லாம் பார்த்துட்டு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கேன். இதோட கொடுமை தெரியுமா? எந்த பள்ளிவாசல் வட்டிக்கு வாங்கி கட்டுறது பார்த்துருக்கீங்களா? பள்ளிவாசல் வட்டிக்கு வாங்கி கட்டுற யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஜங்ஷன் மர்கஸ் இருக்குல்ல, கைலாசபுரம் பள்ளிவாசல் இப்பதான் கடன் அடைச்சிருக்கானுவா. என்ன செய்யணும் தெரியுங்களா? இதே மாதிரி மண்டை கலந்து ஒரு கூட்டம் கிளம்பி நம்ம ஜோடு சேர்ற கூட்டம், பெரிய பெரிய உலமாக்கள் மாவுக்கள் பணியாரங்கள்லாம் கூடுற இடம். இங்க நம்ம பெருசா கட்டணம் என்ன பண்ணிட்டான், வக்பு போர்டுல 1.5 வக்பு போர்டு எப்படி இருக்கு பாரு, வக்பு போர்டு வாக்கை கட்ட வக்பு போர்டு இவன் வட்டி கொடுத்தான். எவ்வளவுக்கு? அரசாங்க கணக்குல 1.5% வட்டிக்கு ஜங்ஷன் பள்ளிவாசல 1.5% வட்டிக்கு வாங்கி அந்த பள்ளிவாசல் எழுப்பப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியுமா? அது போர்டு எழுதி போட்டுருந்தாங்க, பள்ளிவாசல் நிர்வாக பள்ளிவாசல் வக்புல கடன் வாங்கி கட்டப்பட்டுள்ளது. பேசி சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி ஆமனு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி மறுமை நாளையும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் சொன்னான், இது வெறும் புக்குப்பா, குர்ஆன் புக்கு, அதெல்லாம் சாட்டி ஏட்டு சுரக்காப்பா, கூட்டுக்கு உதவாதே, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்கப்பா. அப்ப நான் இது ஜமாத் நிர்வாகமா? இவன் பாய்மார் ஜாதி சங்கம், ஜாதி சங்கங்கள். பள்ளிவாசலுக்கு மேல கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆபாச கட்டடம், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இந்த திருமண மண்டபம், உலக ஆதாயத்துக்காக கட்டப்பட்டுகிற மண்டபம், நல்ல மூமினாக இருந்தால் அவர்கள் அதை இடித்து விடட்டும். நல்ல மூமினாக இருந்தால் இந்த மந்த முசை கல்லும் இந்த 2 கோடி செல்லும் அல்லாஹ்விடத்தில் பிச்சை காசு. கஜானாவின் அதிபதி நினைத்தால் ஒரு செல்வந்தனை ஏவி விட்டுருவான். ஒட்டுமொத்த பள்ளி கடையெல்லாம் இடிச்சிட்டு பெரிய பள்ளிவாசலை கட்டலாம், பெருமை இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல். கேட்டா ஜமாத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பள்ளிவாசல் வருமானத்தை உருவாக்குதான், வருமானத்தை உருவாக்குதான், வருமானத்தை உருவாக்கணும். உருவாக்கி என்னடா பண்ணீங்க? உருவாக்கி என்ன செஞ்ச? 8 கடையை 16 கடையாக்குன, 16 கடை 32 கடையாக்குன, 6 கக்கூசை 16 கக்கூசாக்குன, 16 கக்கூசை 32 கக்கூசாக்குன, வெஸ்டர்ன் கக்கூசை இந்தியன் கக்கூசா மாத்தினேன். சார், இந்தியன் கக்கூசை வெஸ்டர்ன் டைப் கக்கூசா மாத்தி நீங்கள் என்ன செய்யுங்க, பெரிய அத்தியாயம் படைத்தீர்கள், கக்கூஸ் சேஞ்சிங் பார்ட்டியா மாறினீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிக்கக்கூடிய கடை தெருவை பள்ளிவாசல மூஞ்சி தெரியாம மறைச்சு பாவிகளானிக்கலாம். பள்ளிவாசலுடைய முகம் தெரியாமல் மறைத்த பாவிகள், உலக ஆதாயம் வருமானத்திற்காக பணம் காசுக்காக பள்ளிவாசல் எங்க இருக்குன்னே தெரியல. அதுக்கு என்ன செய்யறான்னா, இவன் தப்பு செஞ்சுட்டு பள்ளிவாசல் இருக்குன்னு தெரியுது காணி என்ன செய்யறான், ஊரு ஃபுல்லா காசை வாங்கிட்டு வந்து நடுவில் கூட ஒரு மினராவை கட்டுவான். அந்த திருவாரூர் பள்ளிவாசல் இப்படி பள்ளிவாசல காட்டுறதுக்கு போயிலா, அந்த திருவாரூர் பள்ளிவாசல் அப்படி அப்ப வானத்துல மூணு நினைப்பான், கீழே கூடிய போயிடலாம். சாபத்துக்குரிய காரியத்தை செஞ்சுட்டு சாதிச்சுட்டாங்க. என்னடா சாதித்தீர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, வகாமத் ஸலாத்த ஆது ஸகாத்த, தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தும் கொடுப்பாங்க என்று சொன்னானே. ஜக்காத்து கொடுத்தீங்களாடா? ஜக்காத்து கொடுத்தியா? ஜக்காத்து யார் கொடுத்தா? ஜக்காத்து யார் கொடுத்தார்? தரலியே. எந்த ஏழையின் கடனை அடைத்தீர்கள்? எந்த வறியவனுடைய வறுமையை நீங்கள் போக்கினீர்கள்? எந்த விதவை பெண்ணை நீங்கள் அடைக்கலம் தத்தெடுத்துக் கொண்டீர்கள்? எந்த ஜமாத்தின் அனாதை குழந்தையை நீங்கள் ஆதரவற்ற குழந்தையை எடுத்து அவனுடைய எதிர்காலத்தை நீங்கள் வளமாக்கிறீர்கள்? எந்த கல்வியை இந்த சமூகத்திற்கு கொடுத்தீர்கள்? ஏதாவது உண்டா? ஒண்ணுமே செய்யாம என்னடா புரட்சி, மானங்கட்ட புரட்சி. மனித சமூகத்தில் மாற்றம் உண்டாகண்டா, கட்டடத்தில் உருவாகுது பேர் புரட்சியா?
கட்டடத்தை உருவாக்க புரட்சியா? ஒரு சாராய கடைக்காரன் கூட்டு கேட்டான், கட்டிட்டு போயிருவான். கேட்டிருவான். அவன் என்ன கேட்பான்? அல்லா இதை மன்னிப்பானா தான் கேட்பான். பாய் நான் துட்டு போட்டுருவேன், அல்லா மன்னிப்பானா கேட்பான். இவன் நிச்சயமா யார்ட்டையும் சொல்லிடுறாங்க, அல்லா மன்னிச்சிருவான் போங்கன்றான். அல்லா ரகசியமா கொடுத்துருக்கான், நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன் அல்லாவுக்கு சாராய கடன் தெரியாதா? அப்படியே விளங்கி வச்சிருக்கான். இவன் அப்படி விளங்கி வச்சிருக்கான். காசு இருந்தா போதுங்க, காசு இருந்தா போதும். துட்டுக்குண்டாங்க. ஜக்காத்து ஜக்காத்து நம்ம கொடுக்கணும். ஜக்காத்து பட்டியல முதல்ல இந்த மானங்கட்ட வக்பு வாரியம், கேடுகட்ட வக்பு வாரியம், லஞ்ச பேர்வழிகள், மானங்கட்ட லஞ்ச பேர்வழிகள், இந்த வக்பு வாரிய பொறுப்பாளர்கள் என்ன செய்யணும்? முதல்ல கூப்பிட்டு வா, அரசாங்கம் இன்கம் டாக்ஸ் கேட்டா பொத்திட்டு கொடுக்கல, இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தா ஓடி ஓடி ஒளிஞ்சு சொத்தை காப்பாத்துறல. அல்லாஹ் அதை விட நுணுக்கமான மலக்குகளை வச்சிருக்கான். இன்கம் டாக்ஸ் நீ ஏமாத்திரலாம்,